ஏங்க, ஒருத்தன் கடன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கடனை திருப்பி தரலைன்னா அவனை எவ்வளோ பேச்சு பேசுகிறோம். அவன் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தோமா? சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 7ல் 9 போகுமா? கண்டிப்பாக எல்லாரும் போகாதுன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? இது இங்கே தப்பு இல்லைன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கணக்கு டீச்சர் 7ல் 9 போகாது, பக்கத்தில் இருந்த கடன் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? கணக்கு டீச்சர். கடன் வாங்கி கணக்கை சால்வ் பண்ணுன்னு சொன்னாமலேயே அந்த கடனை திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாமலா? அப்படி சொல்லியிருந்தா கடன் வாங்கினவ அது திருப்பி கொடுக்கறத பற்றி யோசனை பண்ணியிருப்பான். கணக்கு டீச்சர் என்ன சொன்னாங்கன்றது மட்டும்தான் அவனோட மைண்டில் இருந்தது. கடனை வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்ணு, திருப்பி கொடுக்கறத பற்றி இப்போ யோசிக்காத அப்படின்றதுனால தான் நிறைய பேர் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுறாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம அதை சரியாக சொல்லி கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க.